ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் செய்கிற கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கல்யாண வீடுகளில் செய்கிற அதே டேஸ்ட்ல வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து, பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். அடுத்ததா இது கூடவே ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. வெங்காயத்தோட கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, வெறும் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த டைம்ல இதுல நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் இல்ல, இது நீட்டு கத்திரிக்காய், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த பச்சடிக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, கத்திரிக்காய் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அதோட கலர் எல்லாம் கூட நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதையும் அது கூடவே இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த கத்திரிக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பரா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி நல்லா சாஃப்டா இருந்த இடம் தெரியாம வதங்கி வரணும். அப்பதான் இந்த பச்சடி சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா மை கணக்கா மசிஞ்சு வரட்டும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே அந்த கத்திரிக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்ல கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இந்த மசாலா அந்த கத்திரிக்காயில நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. கடைசி இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.